ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தினுடைய 5 சாராம்சத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து கற்றுக்கொண்டோம். உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு பேசிய வார்த்தைகள், நடந்த சம்பவங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிதா என்னென்ன காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு என்னிடத்தில் கேள்விப்பட்ட, அதாவது இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம். அதில் குறிப்பாக பாராக்லிட்டோஸ், அதாவது கம்ஃபோர்ட்டர் அல்லது தேற்றரவாளன்கிற வார்த்தையை குறித்து நாம் தியானித்தோம். அதன் பின்பு இப்போ இயேசு அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு டீச்சர், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துவார் அப்படிங்கிற அந்த டீச்சிங் அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே வசனத்தை நான் திருப்பி ஒரு முறை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். இது ஏன் முக்கியம், வாசிக்கிறதுக்கு முன்னே இது ஏன் முக்கியம் அப்படின்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று லேர்னிங் த வேர்ட், இன்னொன்று லிவிங் த வேர்ட். லேர்னிங் த வேர்ட் அப்படின்னா வசனத்தை கற்றுக்கொள்வது, லிவிங் த வேர்டுனா கற்றுக்கொண்ட வசனத்தின்படி நடப்பது. இப்போ இங்கே இந்த லேர்னிங் த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, வசனத்தை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க, எல்லாமே தப்பாயிரும். அப்போ இங்கே லேர்னிங்கே எங்கே இருக்கணும் அப்படின்னா, நான் வேதத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ளணும். அப்போ யார் சரியான முறையில் கற்றுக்கொள்ள உதவி செய்வார் அப்படின்னா, எழுதினவர். அந்த எழுதினவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வேதத்தை கொடுப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு தோன்றதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொன்னது அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல், இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வசனம் எனக்கு புரிந்து நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இதைத்தான் குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த வசனத்தை அதே காரியம் டீச்சிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு காரியம் அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். யோவான் 14வது அதிகாரம் 26 முதல் 28 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, இதை நம்ம படிச்சிட்டோம். அதோடு நிறுத்தலை. இன்னொரு பகுதியில் என்ன இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான்னா இயேசு கிறிஸ்து. யார்கிட்ட சொல்கிறாரு? உங்களுக்கு அப்படின்னா சீஷர்களுக்கு. பொதுவாக நம்ம இதை ஒரு காமன் பிரின்சிபலாக எடுக்கும் பொழுது ஸ்பிரிட் ஆஃப் காட் வில் ரிமைண்ட் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே நம்ம டைரெக்டாக அதனுடைய பின்னணியை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றை நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்கிறோம். இது இப்போ ஒரு பாஸ்ட் டென்ஸ் அவர் சொல்லி முடிச்சிட்டார். இது எதுக்குன்னா, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற குணாதிசயத்தை உடையவர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த எபிசோடில் உங்களுக்கு பற்றி சொல்கிறேன். அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, சீஷர்களை பார்த்து நான் அவங்ககிட்ட நிறைய விஷயம் சொன்னேன், இதை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி நினைப்பூட்டினார், எப்போ நினைப்பூட்டினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. முதல் 4 சுவிசேஷம். ஏன்னா இதுதான் அந்த இயேசு என்னென்ன சொன்னாருங்கிற விஷயங்களை இவங்க எழுதி வச்சது. அப்படி தானே? இயேசு இருக்கும்போது சுவிசேஷ புத்தகம் இல்லை. இயேசு இறந்ததுக்கு அப்புறம், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், பரமேறினதுக்கு அப்புறம், பெந்தைகோஸ்தே நாளுக்கு அப்புறம் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து தான் இந்த காஸ்பல்ஸ் எழுதப்படுது. காஸ்பல் என்ன இருக்குது? இயேசு என்ன சொன்னார், எங்கே போனார், என்ன ஓமையை பற்றி பேசுகிறாரு, அந்த ஓமைக்கு என்ன விளக்க சொன்னார். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை தாளந்து, எத்தனை பெயர், எண்கள், இடங்கள், ஓமைகள், கருத்துகள், இதில் எதுவுமே எப்போ நடந்துச்சுன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு. ஆனால் இது எல்லாமே எழுதி வச்சுருக்கிறாங்க 4 சுவிசேஷத்துலையும். இந்த 4 சுவிசேஷத்தை பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்க்கலாமா? அதாவது இது யார் யார் எழுதுனா, எப்படி எழுதுனாங்க, எங்கே இருந்து எழுதுனாங்க, கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. அதாவது எப்படி பார்க்கலாம்? மத்தேயு அப்படின்னீங்கன்னா, அவர் ட்ரெடிஷ்னலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் யூதேயாவில் இருந்ததை எழுதியிருக்கணும். எப்போ அப்ராக்சிமேட்டாக AD 60-65 எழுதியிருக்கணுங்கிறாங்க. நீங்கள் உடனே இல்லை பிரதர் நான் ரெஃபர் பண்ணேன், அதில் 62 போட்டிருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, 62 வச்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. இதை நீங்கள் மார்க்கை போய் கேட்டிங்க அப்படின்னா, அவர் எழுதுனது எங்கே இருந்துன்னா ரோமாபுரியிலேருந்து எழுதினார். அவர் எப்போ எழுதியிருக்கணும்னா ஒரு AD 57-63 எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இது மார்க்கு. லூக்காட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, அவர் ரோமில் சிசேரியா பட்டணத்திலேருந்து எழுதியிருக்கணும். எழுதப்பட்ட காலம் 58 முதல் 63 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக அதை சொல்ல முடியாது, எந்த வருஷத்தையுமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. யோவான்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, இந்த AD 90 கடைசியாக எழுதப்பட்ட காஸ்பல் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே எழுதினாருங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட முறையில் சொல்லப்படலை. அப்போ நல்லா கவனிங்க.
போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பாட்டு பாடினாங்க, உங்கள் பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாருன்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தானே? வாக்குத்தத்தம் ஒரு ஞாபகம் இருக்கும், போன வருஷம் வாக்குத்தத்தம். போன வாரம் கொடுத்த மெசேஜே நமக்கு ஞாபகம் இல்லை, போன வாரம் என்ன பாட்டு பாடணுங்கிற ஒரு ஞாபகம் இல்லை. ஆனால் இவங்க எப்படி சில வருடங்களுக்கு முன்னே நடந்த இயேசு சொன்ன சம்பவங்கள், கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் நடந்த அவருடைய பிரசங்கம், அவருடைய அவர் சொன்ன ஓமைகள், ஓமையினுடைய அர்த்தம், நடந்த சம்பவங்கள், அவர் சொன்ன இன்னும் சொல்ல ஏற்பட்ட காரியம், அதாவது அந்த குணமாக்குற காரியங்கள், இல்லை அவர் அற்புதம் செய்த அந்த காரியங்கள், இது எல்லாவற்றையும் ஒன்று கூட விடாமல் எப்படி தெளிவாக எழுத முடிந்தது? ஒன்று கூட விடாமன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல், இன்னும் சொல்லப்போனால் யார் அவர்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கங்கிறத முதற்கொண்டு, பர்சனலாக இயேசு யார் யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தாருங்க முதற்கொண்டு எழுதுகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ரீகம்யூனிகேட்டட் வாட் எவர் ஜீசஸ் செட். இயேசு சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே திருப்பி எழுத வைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி மெமரி எங்கேருந்து வந்துச்சு? இவங்கெல்லாம் என்ன பேசிக்காக ஹவு டு மெமரைஸ் 6 books in a week அப்படின்லாம் ஆட் வரும் பார்த்தீங்களா யூடியூப்பில், அந்த மாதிரி அந்த கோர்ஸ் எடுத்தவங்களா? இல்லை, பாமர மீனவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அப்போ சொல்லும் போது ஏற்கனவே செஞ்ச அற்புதத்தில் அப்போ மீதி இருந்தால் கூட அது கூட ஞாபகத்தில் இருக்கா, திருப்பி வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுன்னு கேட்ட அதே மக்கள் தான் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள எப்படி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். சரி, அது மாத்திரம் இல்லை, அதையும் தாண்டி இயேசு சொல்லும் பொழுது யோவான் 14வது அதிகாரத்தில் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார்னு சொன்னார். அதே நேரம் யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போது பாஸ்டன்ஸை எழுதுனாங்க, அது நடந்ததில்ல, அதை ஞாபகப்படுத்தி எழுதியாச்சு. அவர் நடந்ததை மட்டும் இல்லை, நடக்க போகிறதை உனக்கு நினைப்பூட்டுவார் அப்படிங்கிறாரு. இது எங்கே இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிலுவைக்கு முன்னே இவங்களுக்கு சிலுவையை புரியலை. பேதுரு வந்து சொன்னார், அப்படிலாம் நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாதாக்கும் அப்படின்னாரு. ஆனால் சிலுவைக்கு அப்புறம் இந்த சிலுவையினால் என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது, அவுட்கம் ஆஃப் கிராஸ், எனக்கு என்ன கிடைச்சிடுச்சு, என் பாவத்துக்கு என்ன ஆச்சு, என் வியாதிக்கு என்ன ஆச்சு, என் சாபத்துக்கு என்ன ஆச்சு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் அவர் எப்படி முதற் பலன் ஆனார், அதன் மூலமாக எனக்கு என்ன விதமான நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய பழையவைகள் எப்படிலாம் ஒளிந்து போயின, எப்படியெல்லாம் புதுதாச்சு, நானும் ஒரு நாள் அவரை சந்திப்பேன், இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் வரப்போகிற காரியத்தையும் அவர் வெளிப்படுத்தினதை பார்க்குறோம். எப்படி ஒன்று விடாமல் இப்படி எழுத முடிந்தது? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர். இப்போ இதை எதுக்கு இயேசு சொன்னார் நினைப்பூட்டுற ஆவியார்னா, எந்த அளவுக்கு அவரால் நினைப்பூட்டக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அங்கே உணர வைக்கிறார். பல பேருடைய சாட்சியை கேட்டிங்க அப்படின்னா, சண்டே ஸ்கூலில் ஒரு 8 வயசு 10 வயசில் ஒரு வசனத்தை கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிருக்கும். திடீர்னு என்னைக்கே ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல சத்தியம் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த அந்த வசனம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ டக்குன்னு அவங்க மனசில் வரும், ஆஹா அப்படின்னு அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும். நினைப்பூட்டுகிற ஆவியானவர். நம்மளும் போயிட்டுருப்போம், பயங்கர கோவம், ஏதாவது பிரச்சனை பேச ஆரம்பிப்போம், உடனே போன வாரம் சொன்ன அந்த பிரசங்கத்தில் ஒரு வரி ஞாபகத்தில் வரும், நினைப்பூட்டுகிற ஆவியானவர். இந்த ஒரு குவாலிட்டி ஆவியானவருடைய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டிஸ், நினைப்பூட்டுகிறவர். இது எதுக்கு நமக்கு இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, வசனம் மாத்திரமே அல்லது வேத மாத்திரமே நம்மளை சரியான வழியில் நடத்த முடியும். ஒரு சூழ்நிலைக்கு வழியாக போகும் பொழுது என்ன செய்வதென்றே தெரியாமல் நம்ம நிற்கும் பொழுது, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது, என்னைக்கோ கேட்ட ஒரு செய்தி, என்றைக்கோ வாசித்த ஒரு வார்த்தை, அல்லது அன்றைக்கி காலையில் நம்ம படித்த டிவோஷன், அதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு அப்ளிகேஷன்ஸை அப்போ அவர் நினைப்பூட்டும் பொழுது அதுக்கு இசைந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கை சூப்பராக மாறும். இந்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர். அல்லது இப்படி சொல்லலாமா, ஒரு சின்ன ஒரு வேடிக்கையாக எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு கணவருக்கு வந்து அடிக்கடியில் மறந்து போயிருமா. அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க, எப்பா இந்த லெட்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் இத்தனை மணிக்கு கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுவார்னா, மறக்கிறவர் தானே, இவர் மறந்து நடந்து போயிட்டே இருக்கார். திடீர்னு அந்த வழியை போயிட்டு இருந்த ஒருத்தர் நின்றுட்டு, சார் என்ன லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. இவர் யாரா நம்மகிட்ட ஞாபகப்படுத்திட்டு போகிறாரு, சரி பண்ணிடுறேன் சார் அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் நேரம் நடந்து போனால் அந்த பக்கம் தண்ணி எடுத்து போனோம். ஒரு அம்மா சொல்லிச்சு, அண்ணே லெட்டரை போஸ்ட் பண்ணியிருக்கேனே, அக்கா சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஓகே தங்கச்சி அப்படின்னு போயிட்டார். எப்படி தெரியல.
அப்புறம் போகிறவள்ள பார்த்தா ஒரு டிராஃபிக் போலீஸ் என்னாரு, சார் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டீங்களா, வீட்டம்மா சொல்லி விட்டாங்களா, இவருக்கு எப்படா தெரியும், அப்படி எல்லாருமே எப்படா சொன்னாங்க, எப்படி யோசிச்சாங்கன்னு போயிட்டே இருக்குதாரு. கடைசி லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பின உடனே அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த போஸ்ட்மேன் சொன்னார், சார் அந்த முதுகில் இருக்க போர்டை கழட்டிடுங்க சார் அப்படின்னா. என்னையா அப்படின்னா, முதுகில் அந்த அம்மா எழுதி அனுப்பிச்சிட்டு, எனது கணவருக்கு கடிதத்தை போஸ்ட் செய்வதற்கு ஞாபகப்படுத்துங்கள் எழுதி வச்சுட்டு. அதனால் அந்த ரோட்டில் போகிற வாரவன் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த வழியாக பார்த்த எல்லாருமே சார் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டீங்களா, லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டீங்களா, லெட்டரை போஸ்ட் கரெக்டாக போஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த எல்லாரும் செஞ்ச வேலையை ஒத்த ஆளாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து செய்கிறார். ஆனால் என்னென்னா, அவங்க சொன்னதுக்கு இவங்க காது கொடுத்து இவர் கேட்டார், கேட்டு கீழ்ப்படிஞ்சார். நம்மகிட்ட பெருசாக என்ன பிரச்சனை, நம்ம காது கொடுத்து கேட்குறதே இல்லை. அப்போது இப்படி நான் கேட்ட சத்தியங்கள், நான் வாசித்த வார்த்தைகள், வேத வசனத்திற்கு ஒத்த காரியங்களை எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேற்றரவாளன். எங்கே போனாலும் பார்த்தீங்களா, வீட்டில் அந்த அம்மா சொல்லிச்சு, வழியில் அந்த அண்ணன் சொன்னார், அப்புறம் தண்ணி எடுக்கிற அம்மா சொல்லிச்சு, ரோட்டுக்கு வந்தால் டிராஃபிக் போலீஸ் சொன்னார், எல்லா பக்கமும் ஒருத்தர் இருந்தாங்கல்ல. இப்படி ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் தான் எப்படி இருக்கும், நான் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் ஒருத்தர் இருக்கணும், எனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும். நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு இருக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர், சத்தியத்தை நினைப்பூட்டுகிற ஆவியானவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ முறை எத்தனையோ சூழலில் என்ன செய்யண்டே நான் தெரியாமல் எங்களுக்கு விருப்பமான முடிவுகளை இல்லை யாரோ எங்களுக்கு சொன்ன முடிவுகள் படி நாங்கள் நடந்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தையும் வசனத்தின் அடிப்படையில் தேவ ஆவியானவரால் நாங்கள் கேட்ட அந்த வியாக்கியானங்களையும் எங்களுக்கு சரியான நேரத்தில் நினைவுபடுத்தி எந்த காரியத்தை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், என்ன வார்த்தையை நாங்கள் பேச வேண்டும், எந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைப்பூட்டுகிற ஆவியானவரே, உமக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு நீர் பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.